Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Welcome to Katpoom kanitham YouTube channel. இன்று நாம் மதிப்பிடல் மட்டம் தட்டல் என்பதை பார்ப்போம். முதலில் நாங்கள் பார்க்க போவது மதிப்பிடல். மதிப்பிடல் என்பது அதாவது தொகுதி ஒன்றிலுள்ள பொருள்களின் எண்ணிக்கையை அப்பொருள்கள் அனைத்தையும் எண்ணாது பொருத்தமான முறையொன்றின் மூலம் அன்னளவான பெருமானங்களை பெறுவது மதிப்பிடல் ஆகும். உதாரணமாக இந்த உள்ள தட்டில் உள்ள பால்சோட்டு கட்டிகள் எண்ணிக்கை எவ்வளவு? 12. இதை எண்ணி பார்த்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆகவே 12 பால்சோட்டு கட்டிகள் இங்கே உள்ளது. அதேபோல் இந்த கையில் உள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதை பார்த்தால் இதனை எண்ணுவதன் மூலம் அதாவது 1 2 3 4 5 6 7 நெல்லிக்காய்கள் உள்ளது. இதற்கு இங்கே உள்ள 2 சந்தர்ப்பங்களிலும் எண்ணிக்கைகளை இலகுவாக எண்ணி சரியாக கூற முடியும். ஆனால் இவ்வுருவிலுள்ள அதாவது இந்த ஒவ்வொரு உருவிலும் உள்ள பொருள்களின் எண்ணிக்கையை சரியாக கூறுவதற்கு அவற்றை எண்ண வேண்டுமெனினும் அவ்வாறு செய்வது எல்லா சந்தர்ப்பங்களிலும் இலகு அல்ல. உதாரணமாக பழக்கம் அனுபவம் உள்ள ஒருவனுக்கு அப்பொருள்களின் எண்ணிக்கைக்காக அனுமானமாக கிட்டிய ஒரு பெருமானத்தை கூற முடியும். அதன் மூலம் தொகுதியில் உள்ள பொருள்களின் எண்ணிக்கையை அவை அனைத்தையும் எண்ணாமல் பொருத்தமான ஒரு முறையின் மூலம் அன்னளவாக கிட்டிய பெருமானத்தை பெறுவது மதிப்பிடல் ஆகும். அதாவது ஏதாவது ஒரு தொகுதி அதன் ஒரு தொகுதியில் உள்ள பொருள்களின் எண்ணிக்கையை அவை அனைத்தையும் எண்ணாமல் பொருத்தமான ஒரு முறையின் மூலம் அன்னளவான கிட்டிய பெருமானத்தை பெறுவது மதிப்பிடல் எனப்படும். இங்கே தரப்பட்டுள்ள அதாவது பத்திரிகைகளின் எண்ணிக்கை, வாழைக்காய்களின் எண்ணிக்கை, மாபிள்களின் எண்ணிக்கையை என்பவற்றை இலகுவாக எண்ணி கூற முடியுமா? அவ்வாறு கூடுவது சற்று கடினம். எனவே அன்னளவாக இதனை சொல்வதாக இருந்தால் இங்கே ஒரே வகையான பத்திரிகைகளில் 2 அடுக்குகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அடுக்கு B யில் 10 பத்திரிகைகள் உள்ளது. அடுக்கு A யில் உள்ள பத்திரிகைகளின் எண்ணிக்கை நாங்கள் இப்போது மதிப்பிட வேண்டும். எங்களுக்கு தெரியும் இந்த B யில் இந்த அடுக்கு B யில் எங்களுக்கு தெரியும் 10. அடுக்கு B யில் 10 பத்திரிகைகள் இருக்கு என்று சொல்லி இப்பொழுது A யில் உள்ள பத்திரிகைகளின் எண்ணிக்கையை நாங்கள் அன்னளவாக அவதானிக்கும் போது இந்த அடுக்கு A ஆனது அடுக்கு B ஐ போல் 4 மடங்கு உயரம் கொண்டதென பிரிக்கப்பட்ட கோட்டின் மூலம் தெளிவாகின்றது. இங்கே பாருங்கள், பிரிக்கப்பட்ட கோட்டின் மூலம் எங்களுக்கு இது 4 மடங்கு உயரம் என தெளிவாகின்றது. ஆகவே அடுக்கு B யில் உள்ள பத்திரிகைகள் எண்ணிக்கை எத்தனை என்று எங்களுக்கு தெரியும். அது எத்தனை? 10. ஆகவே அன்னளவாக எங்களுக்கு இந்த B யில் உள்ள பத்திரிகை 10 என்னும் போது இந்த அடுக்கு A யில் உள்ள பத்திரிகைகளின் எண்ணிக்கை இந்த B யில் உள்ள பத்திரிகைகளின் எண்ணிக்கையை விட 4 மடங்கு என கருதினால் 10ஐ 4ஆல் பெருக்கினால் அன்னளவான எண்ணிக்கையாக 40ஐ எங்களுக்கு சொல்லலாம். அதாவது இந்த அடுக்கு A யில் உள்ள பத்திரிகைகளின் எண்ணிக்கை 40 ஆகும். இவ்வாறு அன்னளவாக சொல்வதை தான் மதிப்பிடல் என சொல்கிறோம். இப்பொழுது நாம் மட்டம் தட்டல் என்பதனை பார்ப்போம். எண்ணொன்றை கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டும் போது அவ்வெண்ணின் ஒன்றினடத்தி இலக்கமானது 5லும் குறைந்தது எனில் அந்த எண் அவ்வெண்ணிலும் குறைந்த கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டலாம். அதாவது உதாரணமாக 12 என எழுதிவிட்டு இதனை நாங்கள் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுவோம். அதாவது இதனில் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த 12இன் ஒன்றினடத்தி இலக்கம் 5ஐ விட சிறியதா பெரியதா என. இந்த 2 என்பது 5ஐ விட சிறியது. ஆகவே இதனை எங்களுக்கு கிட்டிய 10 ஆகி அதாவது 10 என மட்டம் தட்டலாம். அதேபோல் எண்ணொன்றை கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டும் போது அவ்வெண்ணின் ஒன்றினடத்தி இலக்கமானது 5 அல்லது 5லும் கூடியது எனில் அந்த எண் அவ்வெண்ணிலும் கூடிய கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டலாம். அதாவது உதாரணமாக நான் இங்கே 16ஐ எழுதுகிறேன். இந்த 16இன் ஒன்றினடத்தி இலக்கம் 5ஐ விட பெரியது. ஆகவே எனக்கு இந்த 16ஐ 20 என மட்டம் தட்டலாம்.
கிட்டிய 10 20 தான். 30 என சொல்ல முடியாது. ஏன்னா அது கிட்டிய 10 கிடையாது. 30 என்பது கிட்டிய 10 கிடையாது. 16க்கு கிட்டிய 10 வந்து 20. இந்த 10 இடத்திலக்கம் 10 இடத்திலக்கத்தையும் கிட்டிய 10 பார்க்க வேண்டும். இப்போ 16 என்பது 18. 18 என்பதும் அதாவது 18ல் இந்த 8 என்பது இந்த ஒன்றிடத்திலக்கமாக 8 5ஐ விட பெரியது. 5ஐ விட பெரியதாக இருந்ததால் இதனை 20 என மட்டம் தட்டலாம். 15 இவ்வாறு 5ஆக இருந்தாலும் இதனையும் நாங்கள் அவ்வெண்ணின் கூடிய கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்ட வேண்டும். அதாவது 15ஐயும் 20 எனத்தான் சொல்லலாம். ஆனால் 14ஐ 20 என எழுத முடியாது. ஏனென்று சொன்னால் இது 5ஐ விட சிறியது. இந்த ஒன்றிடத்திலக்கம் அதாவது இந்த 14இன் ஒன்றிடத்திலக்கம் ஆகிய 4 5ஐ விட சிறியது. ஆகவே இதனை 10 என மட்டம் தட்டலாம். எனவே இன்று நாம் தொகுதி 1ல் உள்ள பொருள்களின் எண்ணிக்கையை அப்பொருள்கள் அனைத்தையும் எண்ணாது பொருத்தமான முறையொன்றின் மூலம் அன்னளவான பெருமானங்களை பெறுவது மதிப்பிடல் என பார்த்தோம். அதேபோல் ஒரு முழு எண்ணை அதற்கு கிட்டிய 10 மடங்கில் எழுதுவது அதாவது மட்டம் தட்டல் என்பதாக பார்த்தோம். எங்களது கற்போம் கணிதம் டியூட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.